நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தர்மம் தலைக்காக்கும் படத்தில் எம்ஜிஆர், எம்எஸ்வி, கண்ணதாசன் கூட்டணியின் தர்மம் தலைக்காக்கும் தத்துவ ரகசியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக கண்ணதாசன் எழுதிய அசுர தத்துவ காவியம். தர்மம் தலைக்காக்கும் படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் செய்த அசாத்திய அற்புதம். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் 1963ஆம் ஆண்டு வெளியான தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிப்பில் உருவான ஒரு மாபெரும் வெற்றி படம். நேர்மையையும் தர்மத்தையும் தன் உயிராக கருதும் ஒரு நல்ல மனிதனாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் மனிதநேயத்தையும் தர்மத்தின் வழியையும் சுட்டிக்காட்டி எம்ஜிஆர் பாடும் தர்மம் தலைக்காக்கும் தக்காளி பூக்காக்கும், உண்மை வழியில் நடந்தால் உலகமே உன்னை போற்றும் பாணி தத்துவ பாடல் உருவான அந்த அதிரடி பின்னணி ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 1963ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களின் கம்போசிங் அறையில் தர்மம் தலைக்காக்கும் படத்தின் பாடல்கள் கம்போசிங் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த நேரம். படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர் மக்களுக்கு நேர்மையின் வலிமையை உணர்த்தும் ஒரு மாஸ் தத்துவம் பாடல் தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கம்பீரமான வாத்திய இசையோடு ஒரு அசிரத்தனமான மெட்டை மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் எம்ஜிஆரின் வாழ்க்கை லட்சியத்திற்கும் மக்கள் செல்வாக்கிற்கும் ஏற்ப தனது பேனாவை எடுத்து எழுதினார். அவர் எழுதிய அந்த வரிகள், தர்மத்தின் வழியில் நடந்தால் என்றும் பயமில்லை, தையல் மனத்தில் பேராசை தேவையில்லை, நன்மைகள் செய்தால் நன்மைதான் விளையும் என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய நேர்மை உள்ள மனிதனுக்கு தோல்வியே இல்லை, தர்மம் செய்யும் நெஞ்சத்தில்தான் இறைவன் வாழ்கின்றான் என்ற வரிகளை படித்த எம்ஜிஆர் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். டி.எம். சௌந்தரராஜன் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் கம்பீரமாக நடந்து வந்து ஆடிய போது தியேட்டரே விசையடித்து குலுங்கியது. இந்த மாஸ் பொற்கால பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.